கேர்ள்ஸ் வில் பி ஏ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அமேசான் பிரைம்ல பார்த்தேன். ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு படங்க. பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை இவ்வளவு தூரம் நுட்பமா பேசின ஒரு படத்தை ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கவே இல்லை. கலாச்சாரம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலாச்சாரம் அதுக்கேற்ப பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை தக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு தக்க வச்ச ஒரு 2 பெண்கள் சார்ந்த ஒரு உளவியலை ரொம்ப அழகா இந்த படத்துல படமாக்கப்பட்டிருக்கு. அம்மா பொண்ணு 2 கேரக்டர், ஒரு பையன். அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், இந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்குது. ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு 10 பருவத்துக்குள்ள ஒரு விஷயம் வருது. அது லஸ்டா லவ்வா அதெல்லாம் தாண்டி அந்த பையன் அந்த பொண்ணோட வீட்டுக்கே வரையான். அங்க அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரைவசி பிளேஸை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. படம் போய்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அம்மா கொஞ்சம் கண்டிப்பா இருக்க போறாங்க, ஒரு 10 பருவ காதலை தன்னுடைய பெண்ணுக்கு உணர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த அம்மா வேறு விதமான ஒரு உளவியலான ஒரு விஷயத்த பண்றாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எந்த சினிமாலையும் பேச முடியாத ஒரு உளவியலை இந்த படத்துல பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உடனே அந்த அம்மா கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த பையனை அவங்க பக்கம் பார்வையை திருப்புற மாதிரி பண்றாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, அவங்களோட உட்காந்து பேசுற மாதிரி. அதுல எந்த விதமான தப்பான ஒரு உணர்வு எதுவுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு தெரியுது தான் பொண்ணு இந்த பையனை பிடிச்சுதான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கு, அவங்க கூட உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுது, அவங்க கூட பழகணும்னு ஆசைப்படுதுன்னு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, இல்ல நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன், அப்படியும் இல்லாம இல்ல நான் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய மகள் மேல இருக்கக்கூடிய ஒரு பொறாமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலான அம்மாக்களுக்கு அம்மானாலே தெய்வம், புகழ் வாய்ந்தவங்க, வணங்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் கிரெஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த உளவியல யாருமே பேசவே மாட்டாங்க. ஏன்னா அம்மாவா தான் இருக்கணுமா, அம்மாவும் ஒரு பெண் தானே, அந்த பெண்ணுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை அவங்க பண்ணக்கூடாதா, அவங்க செய்யக்கூடாதா அப்படின்ற பெரிய ஒரு விவாதம் இருக்கு. அந்த விவாதத்தை பேசுற படம் தான் அந்த கேர்ள்ஸ் வில் பி ஏ கேர்ள்ஸ். அதுல ரொம்ப அழகா நுட்பமா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. 3 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பொண்ணு போய் வீட்டுக்குள்ள அம்மா அந்த பையன்கிட்ட பேச வர மாட்டேங்குது, அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயி உள்ள ரூம்ல போய் டான்ஸ் ஆடும். அப்படி டான்ஸ் ஆடும்போது அந்த அம்மா என்ன பண்ணுன்னா, இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஆடும்போது அந்த பையன் என்ன பண்ணிடுறான், அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து ஆடும்போது இந்த பொண்ணுக்கு தாங்கவே முடியாது. நம்ம படம் பார்த்துக்கிட்டே வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த பொண்ணு தான் பொறாமப்படுது, இந்த பொண்ணு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது, அந்த பையன் கூட பேச முடியாத ஒரு கோவத்துல அந்த பொண்ணு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ரொம்ப தெளிவா எந்த சீன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல அந்த பொண்ணு வெயிட் பண்றேன்னு சொல்லும். அப்படி வெயிட் பண்ணும்போது ஆனா அந்த பையன் பார்க்க மாட்டான். பார்த்தா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இவன் சொல்லியிருப்பான், நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரவே இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல ரொம்ப தெளிவா நுட்பமா அழகா அந்த சீனை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. யாருக்கு பொறாம, யாரு யாரை தடுக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்த இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிரும்னா, இந்த அடக்கி வெட்டியப்பட்ட ஒரு உணர்ச்சி அப்படின்றது எந்த இடத்துல வெடிக்குமே சொல்ல முடியாது, கிளர்ச்சியாகவும் சொல்லவே முடியாது. அந்த கிளர்ச்சியை காட்டுறதுக்கு ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த பையன் நைட்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பான். 2 பேரும் என்ன பண்ணுவோம், நைட்டு சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஆனா டக்குன்னு அம்மா என்ன பண்ணிடும், இல்ல தனியா அவனுக்கு ரூம் கொடுக்குன்னு சொல்லி தனியா ரூம்ல கொடுத்து இந்த பொண்ணு ஒரு ரூம்ல வச்சு டோர்ல லாக் பண்ணிடும். இந்த பிள்ளை இவனால தாங்கவே முடியாது. அந்த ஒரு ஒரு உணர்வை எப்படி கடத்துறது அப்படின்னு தெரியாது. மறுநாள் பாத்தீங்கன்னா 2 பேரும் இன்டர்மெசியா இருந்துருவாங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமால இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நுட்பமா அந்த விஷயத்த பேசியிருந்தாங்க. ஏன்னா அடக்கி வைக்கப்பட்ட ஒரு உணர்ச்சி எப்படி கிளர்ச்சியா மாறுது அப்படின்றதுக்கு இவ்வளவு நுட்பமா ஒரு காட்சி வடிவில் ஒரு திரைமொழியில பேசினது பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வில் பி ஏ கேர்ள்ஸ் அப்படின்ற டைட்டிலே ரொம்ப ஒரு அடாப்டபிளான ஒரு டைட்டில். ஏன்னா 2 கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா பெண் தான். அது அம்மாவா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அது ஒரு பெண் தானே, பெண்ணா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்த்துற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். இதையெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்கன்னா அவ அழுது தன்னை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, அவளும் அப்படிதான் நடந்துக்குருவா அப்படின்ற ஒரு உணர்வை அவ தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடுற ஒரு கண்ணீர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டயலாக் இருக்கும். அவன் கன்னத்துல இருந்து எண்ணெய் எடுத்து என் தலையில தேய்க்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி வர மாதிரி அந்த கடைசி ஷாட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. என் கன்னத்துல இருந்து கண்ணீர் எடுத்து தலையில எண்ணெயா தேய்க்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் கூட வச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அப்படியே படத்தை முடிச்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய விஷயம் எனக்கு தோணுங்க மனசுல எப்பயுமே. என்னதான் பெண் விடுதலை யார் என்னன்னு பேசினாலும் ஒரு பெண்ணே தான் இன்னொரு பெண்ணை, அதாவது ஒரு அம்மாவே ஒரு மகளை என்ன பண்ணுவாங்கன்னா அடக்குமுறைக்குள்ள ஒரு சப்ரஷன்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. அது ஒரு சொசைட்டி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே அம்மா என்ன பண்ணும்னா, தான் பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், நம்ம இல்லாதெல்லாம் நம்ம பொண்ணு இருக்கே. ஆனா அது ஒரு பயத்தோடய சேர்ந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாதன்னு ஒரு பயமுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் அந்த பொண்ணு ஒரு எஜுகேட் ஆகி வளர்ந்து ஒரு இடத்துக்கு போனாலும்
அந்த ஒரு பயத்தை காட்டி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பயத்தை காட்டுற அந்த இடத்த தான் வந்து ரொம்ப நுட்பமா ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க. அமேசான் பிரைம்ல இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க.